பல்வேறு இழுபறிகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பிறகு ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியாக இருக்கிறது. ரசிகர்கள் உற்சாக மிகுதியுடன் கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தமிழகம் முழுவதும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படமானது இந்த அனைத்து திரையரங்குகளிலும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் ரசிகர்கள் கட் அவுட் வைத்தும் அதன் முன்பு ஆடியும் உற்சாக வரவேற்பினை இந்த ஜனநாயக படத்தினை காலை முதலே கொண்டாடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஈரோட்டில் உள்ள தனியாருக்கு சொந்தமான ஆனூர் தியேட்டர் என்ற தியேட்டரில் காலை முதலே ரசிகர்கள், அதாவது நேற்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நேற்றே அந்த படத்திற்கான ஜனநாயகன் படத்திற்கான கட்டோட்டுகளை வைப்பதற்கும் ரசிகர்கள் முகம் பதிந்த, அது முக்கிய நிர்வாகிகள் முகம் பதிந்த பேனர்களை வைத்து நேற்று முதலே அந்த பணிகளை துவங்கி வந்தன. இந்த நிலையில் இன்று காலை முதல், அதாவது அதிகாலை முதலே இன்று ஜனநாயக படத்தினை வரவேற்கும் வகையில் உற்சாகமாக பாடல்களை இட்டு உற்சாகமாக ஆடி கொண்டாடி அந்த ஜனநாயக படத்தை வரவேற்று வருகின்றனர். இந்த சூழலில் தமிழ்நாடு கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் தன் குடும்பத்தாருடன், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தன் மனைவியுடன் இன்று வந்து ஆனூர் தியேட்டரில் முதல் காட்சியை பார்க்க வேண்டும் என ஜனநாயக படத்தை குடும்பத்துடன் கண்டுகளித்து வந்துள்ளார். அவரை வரவேற்கும் வகையில் ரசிகர்கள் கை கொடுத்தும் அவர்கள் முன்பு ஆடியும் உற்சாக வரவேற்பினை தந்தனர். இந்த காட்சிகள்ல காட்சிகள்ல பார்த்து வருகிறோம். ரசிகர்கள் பல இழுபறிக்கு பிறகு இந்த ஜனநாயகன் திரைப்படம் தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்டுள்ளது. அதனால் நாங்கள் வந்து கொண்டாடுவோம். எங்களது தளபதியின் தமிழ்நாடு முதலமைச்சரின் கடைசி படமான இந்த தளபதியின் படம் ஜனநாயகன் படத்தை நாங்கள் உற்சாகமாக வரவேற்று வெற்றி பெற செய்வோம் என ரசிகர்கள் அந்த படத்தினை வரவேற்று காலை முதலே ஆடி வருவது ஈரோட்டை களைகட்டி வருகின்றது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.